ஹலோ மை டியர் ஹார்ட் பீட்ஸ், பிரைஸ் தி லார்ட் எவ்ரி ஒன். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. நீங்கள் பார்க்குறீங்கள இந்த இடம், இந்த காவா இருக்குல்ல, இந்த இடத்துல இந்த வயல்வெளி, இங்கே ரோடு பக்கத்தில் இந்த இடம் இருக்குல்ல, பர்டிகுலராக இந்த இடம் சரியாக 2012 ஒரு பிஸ்னஸ் விஷயமாக நான் ஊராக சுற்றிக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என்ன நடந்துச்சுன்னா, இந்த இடத்துல வரும்போது இருட்டு வேலையில் டிவிஎஸ் 50ல் அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது லைட் சடனாக ஆஃப் ஆகிடுச்சு. ஹெட்லைட் ஆஃப் ஆனதால் எனக்கு இந்த லெஃப்ட் சைடு இப்போது இந்த பள்ளம் அதாவது ஈவனாக அடைச்சிருக்காங்க. பட் முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, இந்த பள்ளம் கொஞ்சம் டெப்த்தாக இருந்துச்சு. நடந்தது என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு ஆண்டவரை பற்றி எங்கள் அண்ணன் அதிகமாக சொல்லியிருக்காரு. ஆனால் நான் அசட்டை பண்ணியிருக்கேன். அதாவது இப்படி தான் வாழணுன்றது வாழ்க்கை இல்லை, நம்ம எப்படி வேணாலும் வாழலாம், நம்மளை கேட்குறதுக்கு யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த என்ன ஆண்டவர் செலக்ட் பண்ணது, தேர்ந்தெடுத்தது இந்த இடத்துல தாங்க. இந்த இடத்துல நான் அந்த வயல்வெளியில் விழுந்து கிடந்தேன். என்ன ஆச்சுன்னா, அந்த வேனில் ஹெட்லைட் ஆஃப் ஆன உடனே அந்த வேனில் போயிட்டு வண்டி மோதி என்னுடைய அந்த சின்ன வண்டியினுடைய அந்த ஹேண்ட் பேர் இருக்குல்ல, அது எட்டு போட்டுட்டு இந்த இடத்துல விழுந்து கிடந்தேன். அப்போது விழும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, என் உள்ளத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிறத நான் உணர்ந்தேன். அது மட்டும் இல்லை, இயேசுவே என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு விழுந்தேன். இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இருங்க காட்டுறேன். இந்த ஏரிக்கரை இருக்குல்ல, இந்த ஏரிக்கரையில் அப்போது 2012 நான் சொல்கிறது. அப்போது இந்த மதுபான குடிப்பாங்கள்ல, அவங்க வாட்டர் பாக்கெட்டு கையில் வச்சுருந்தாங்க. அவங்க என் நெத்தியில் ஒழுகிற ரத்தத்தை தொடச்சி என் நெஞ்சில் ஆன்பர் குத்தி கடைசி மூச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ப்ரீத்திங் வாங்குகிற அந்த ஸ்டேஜில் என்னை அவங்க என்ன பண்ணாங்கன்னா காப்பாற்றினாங்க. முகத்தில் அடித்து, இந்த பையன் யாருன்னு தெரியல, ஆனால் விழும்போது இவன் இயேசுவே அப்படின்னு சொல்லிட்டு விழுந்தான். அந்த ஏசாமியாவது இவங்களை காப்பாற்றுட்டுன்னு சொல்லி 2 பேர் முழு போதையில் இருந்த 2 பேரை வச்சு ஆண்டவர் என்னை உயிரோடு ஜீவனோடு வச்சாருங்க. இன்றைக்கி வரைக்கும் என் வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை நான் புரிஞ்சுக்கிட்டு எல்லாரையும் உண்மையாக நேசிக்கணும், எல்லாவற்றையும் கடந்து. அது மாத்திரம் இல்லை, எல்லாருக்கும் நமக்கு போக மீதி இருக்கிற காரியத்தை நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் உதவி செய்யணும். முடிஞ்சால் எல்லாருக்காக கஷ்டப்படுற இந்த ஜனங்களுக்காக வாழணும்னு சொல்லிட்டு ஒரு தரிசனத்தோடு வாழுற ஒரு அர்த்தமுள்ள உண்மையுள்ள நிரந்தரமான வாழ்க்கையை வாழ வச்ச கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்த பார்க்கும்போது அநேக நாட்களுக்கு திரும்ப இந்த இடத்துல நான் வந்தேன். ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையை எப்படின்னு சொன்னால், இந்த பாதை இருக்குல்ல, அது போல தான் இல்லை, இந்த பாதை போய்கிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கான பர்பஸ் ஒன்று இருக்கும். ஒவ்வொரு ஊரையும் போயிட்டு அந்த பாதை முடியும். அதுபோல் நம்ம வாழ்க்கையில் கடவுள் ஒரு பர்பஸை வச்சுருக்காரு, ஒரு நோக்கத்தை திட்டத்தை வச்சுருக்காரு. அதனால் நம்ம வாழ்க்கையில் வர ஸ்ட்ரகிள்ஸ், ஃபெயிலியர்ஸ், அப்டாக்கிள்ஸ், பேட்டில் ஃபீல்டு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி நம்ம வெளியே வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நம்மளும் சாதிக்க முடியும். நம்மளுடைய வாழ்க்கையும் உண்மையுள்ளதாக, அர்த்தமுள்ளதாக, நிரந்தரமானதாக மாறும். ஏன்னா இங்கே தனக்கான வாழ்ந்தவங்களுக்கு தடயமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மற்றவங்களுக்காக வாழ்ந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் அழிஞ்சதா சரித்திரமே இல்லை. அவங்க அழிஞ்சிட்டாங்க, பட் ஆனால் அவங்க பேர் இன்னும் அழியலைங்க. ஸோ கடவுள் நம்மளையும் ஒரு உண்மையுள்ள அர்த்தமுள்ள நிரந்தர வாழ்க்கை வாழ உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.